அனைவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 2 அதிகாரம் 1-2 இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கலாம். பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இங்கே பவுல் சொல்றாரு, நம்ம எப்படி இருந்தோமா, அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து போய் கிடந்தோம். அதாவது மரித்தவன் ஒருத்தன் எழுந்து எதையுமே செய்ய முடியாது. அப்படியாக நம்ம டெட் டு சின் என்று இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது. அதாவது பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் அதில் எழுந்தே வர முடியாதவருக்கு மரித்து போய் கிடந்த ஒரு பெணமாரி, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து தேவன் நம்மை உயிர்ப்பித்தார். எப்படி? அவருடைய அந்த சிலுவை மரணத்தினாலே மரணத்தை ஜெயித்து அவரோட நாம் மரித்து அவரோட கூட உயிர்த்தெழுந்து இப்படியான மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு. இது சாதாரண ஒரு மீட்பு அல்ல. இருக்கிறதுலே தேவன் பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்களை கிரியேட் பண்ணாரு. அப்பெல்லாம் வெளிப்படாத வல்லமை இந்த உயிர்த்தெழுதல்ல தேவன் வெளிப்படுத்தினாரா. ஏனென்றால் அவ்வளவு ஒரு ஒஸ்டான இடத்துல நம்ம இருந்தோம். இயேசு அந்த இடத்துக்கு போய் நம்மளை மீட்பதற்காக தன்னை ஜீரோவாக்கி அங்கே இருந்து எல்லாவற்றிற்கும் மேலான அந்த உன்னதத்திற்கு இயேசுவை எழுப்பினார். ஏன்? அந்த மனிதனை இயேசு எழுப்பும் பொழுது அவரோட கூட நாமும் எழுப்பப்படுவோம். அப்போ பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க, தேவன் இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை கிரியேட் பண்ணார். எல்லாத்துலேயும் பவர்ஃபுல்லான கிரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. சூரியனுக்கு எவ்வளோ பவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார், இந்த உலகத்துக்கு எவ்வளோ பவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார், சோலார் சிஸ்டத்துக்கு எவ்வளோ பவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார்லாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதை விட நம்மை இந்த உயிர்த்தெழுதலை தேவன் ரட்சிக்க மீட்க உயர்த்ததான் எல்லாத்தையும் விட தன்னுடைய மொத்த பவரையும் காமித்தாரு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த ரெசரக்ஷன் ஸ்பிரிட், அந்த உயிர்த்தெழுத ஆவி, அதுதான் இன்னைக்கு நமக்குள்ளே கிரியை செய்து. ஏனென்றால் இந்த பிசாசின் கையிலிருந்து நம்மளை பிடுங்கி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 2வது வசனம் பாருங்க, அவைகளிலே நீங்கள், அதாவது நம்ம எப்படி இருந்தோம் முற்காலத்தில் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகும். இந்த அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் எல்லாரையும் போல இந்த உலகம் எப்படி போதோ அதே போல இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம. ஆனால் எப்படி இருந்தோம், நம்மளுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எல்லாரையும் போல கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி, அதாவது பிசாசினுடைய செய்யக்கேற்றபடி. இங்கே பாருங்க என்ன போட்டிருக்கு, நடந்து கொண்டீர்கள். நம்மளும் பிசாசின் பேச்சை கேட்டுட்டு அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அடிமையாக தான் இருந்தோம். பாவத்தை விரும்பி செஞ்சோம். தேவன்கிட்ட திரும்பி வராமல் இருந்தோம். தேவனை உணராமல் இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போட்டிருக்கு, அங்கே நம்ம எல்லாரையும் போல மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதான் நடந்திருக்க வேண்டியது. ஆனால் இங்கே போட்டிருக்கு பாருங்க, தேவனோ ஹல்லேலூயா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. இங்கே நம்ம ஏற்கனவே இப்படிலாம் இருந்தோம். ஆகாயத்து பிரபுவாகிய பிசாசனுடைய பேச்சை கேட்டுட்டு இருந்தோம், கண்ட்ரோலில் இருந்தோம். அதனால தான் அந்த எபேசியர் 6 போட்டிருக்கு, இவனை எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஜெயிச்சு நமக்குள்ள அவருடைய போராட்டங்களை நமக்கு கொடுத்துருக்கா. எபேசியர் 6 தான் போட்டிருக்கு பாருங்க. 12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி எல்லாம் பிசாசு கிரியை செய்கிற எல்லா இடத்துலையும் இருந்து அவனுடைய கொட்டத்தை முறியடிக்க தேவன் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுத்திருக்கிறார். அவரே உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரு. இதெல்லாம் எது செஞ்சிச்சு? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்துள்ள அந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்பை கொண்டாடுங்கள், இந்த ரட்சிப்பை போற்றுங்கள், இந்த இரட்சகரை உயர்த்துங்கள். அவர் சிலுவையில் செய்த காரியங்களை எண்ணி துதியுங்கள், நன்றி பெருக்கட்டும். வாழ்விலே ஒரு நன்மையும் குறைபடாது. செபிக்கலாம். சோத்திரம் தகப்பன், இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த ரட்சிப்பை கொண்டாடட்டும் அப்பா. எவ்வளோ பெரிய மீட்பை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் என்பதை நாங்கள் உணர்ந்த நன்றி பெருக்கலே. இன்னும் அதிகமாக ஆனவரை உங்களுக்கு விட்டு கொடுக்க, கீழ்ப்படிய உங்களுடைய வார்த்தையை கேட்க, நடக்க, பெரிய பெரிய காரியங்களை செய்ய இந்த உலகத்தை கலக்க விட்டு கொடுக்கும். இயேசு நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது.